श्रीमन्नारायण हरिनारायण श्रीमन्नारायण नारायण श्रीमन्नारायण नारायण भट्टगिरि उरुगुम परमना நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மத்தியே பங்கஜமாகலைய சரணோ கிஞ்சில் நிகுல்ச்ய பரமோ வித்யுத்காஞ்சன கிங்கினி கனகடீகாரஞ்சதோரஸ்தலக ஹஸ்தாப்யாம் நவநீதமாயத புஜோ ஆசாராபிராமானனக நிருத்யத்குஞ்சித குந்தனோ கிருதிமுகம் கிருஷ்ணஸ்து புஷ்ணாதுனகா. நலம் தரும் நாராயணியத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் செல்லக்கூடிய ஒரு வழியில சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடியது மேலச்செவ்வல் கிராமம். அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலுடைய தலவரலாறு விசேஷமானது. மற்றொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த திருக்கோயிலிலே 2 கைகளிலேயும் வெண்ணையை, அதாவது நவநீதத்தை ஏந்திக் கொண்டு பகவான் கண்ணன் 2 மூர்த்திகளாக இங்கு காட்சியளிக்கின்றார். அது மட்டுமல்ல, இவருடைய திவ்ய தரிசனத்தை அடையும் போது இங்கு ஒரு நர்தன கிருஷ்ணனுடைய பஞ்சலோக விக்கிரகமும் அழகாக நமக்கு காட்சி அளிக்கின்றது. அந்த நர்தன கிருஷ்ணனானவர் தான் அழகாக தன்னுடைய இடது கையை சமம் செய்து கொண்டு இடது திருவடியை தூக்கிக் கொண்டு வலது திருவடியை தான் தரையிலே அழித்து நமக்கு சேவை சாதித்துக் கொண்டு அந்த வலது திருக்கைகளிலேயும் அவர் வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாக நவநீத நாட்டியத்தை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து இதோ பகவான் உற்சவமூர்த்தி, அவரும் நவநீத கிருஷ்ணன், 2 நவநீத கிருஷ்ணனாக 2 விக்கிரகங்கள் நமக்கு காட்சி அளிக்கின்றன. அந்த சுவாமியினுடைய திவ்ய தரிசனம், அவருடைய திருமஞ்சன வைபவம், தான் நின்ற திருக்கோலத்திலே 2 கைகளிலேயும் நவநீதத்தை தாங்கிக் கொண்டு உப்பிய கண்ணங்களோடு மந்தகாசத்தோட தான் நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய இந்த கண்ணன் இந்த திவ்ய கஷேத்திரத்திலே, இந்த கிராமத்திலே ஒருவர் அப்பாஜி என்ற திருநாமத்தோடு இருந்தாராம். மிகவும் வறுமையிலே அவர் வாடக்கூடியவர், மாடுகளை ஓட்டி சம்பாதிக்கக்கூடியவர். அவர் ஒரு நாள் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தான் அயர்ந்து ஒரு மரத்தடியிலே படுத்திருக்க சூரியனுடைய வெப்பமானது இவரை தாக்க ஆரம்பிக்க இவருக்காக இந்த கிராமத்திலே பகவானுடைய படுக்கையான ஆதிசேஷனே வந்து குடைபிடிக்க அப்போது ஒரு சிறுவன் இவரை தட்டி எழுப்பி, ஏ அப்பாஜி, அங்கே பார், உனக்கு ஆதிசேஷனே குடைபிடிக்கிறான் என்று சொன்னவுடன் இவர் அயர்ந்து எழுந்தாராம். அப்போது கண்ணன் தான் மாடு மேய்க்கும் சிறுவனாக இவருக்கு தரிசனம் அளித்திருக்கின்றான். ஆனால் இவருக்கு தெரியாது, நீ பிற்காலத்தில் ஒரு அழகான ராஜாங்கத்திற்கே மந்திரியாக உயர்ந்த பதவிக்கு வருவாய், அவ்வாறு வந்தால் எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி மறைந்து விட்டானாம். கூடிய சீக்கிரமே இவருக்கு எதிர்பாராமல் அந்த அரசாங்கத்திலே மந்திரி பதவி கிடைத்தது. இவர் மறக்கவில்லை, அந்த சிறுவனை தேடினார். ஒரு நாள் இவர் அரண்மனையில் உறங்கும் போது இதே சிறுவன் கண்ணனாக கையிலே 2 நவநீதத்தை 2 கைகளிலேயும் வைத்துக் கொண்டு, நான் தான் உனக்கு திவ்ய தரிசனத்தை அளித்தேன், அந்த இடத்திலேயே எனக்கு இதே போன்ற ஒரு திருக்கோயிலை கட்டிக்கொடு என்று கேட்க சந்தோஷத்துடன் அப்பாஜி கட்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனமான நவநீத கிருஷ்ணனைத்தான் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சுவாமிக்கு அழகாக இதோ பால், தயிர், தேன், இளநீர், அழகான மஞ்சளும் செங்கழுகையும் வாசிகையும் நாறு சாந்தும் என்று மஞ்சளால் பகவான் கண்ணனுக்கு அபிஷேகம், சந்தனத்தாலும் குருவாயூரிலே கண்ணன் எந்த கலபச்சாத்திற்கு தான் ஆசைப்படுகின்றானோ அந்த சந்தனாபிஷேகத்தையும் இங்கு நவநீத கண்ணன் அழகாக நடத்தி கொண்டிருக்கின்றான். கடைசியாக பகவானுக்கு துளசி மாலைகளை சார்த்தி இருபுறமும் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி, நாச்சியார் மார்களுக்கு, மூலமூர்த்திகளுக்கும் தான் பூர்த்தியாக கலச திருமஞ்சனத்தை நடத்தக்கூடிய அழகான திவ்ய காட்சியோடு அந்தோ வண்ண செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரிவாய்க் கொண்ட அடிசிலிமின் நிச்சல் என்று
குலசேகர ஆழ்வார் சொன்ன திவ்ய பாசுரத்தை நாம் நினைவு கொண்டு இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலமூர்த்தியும் குருவாயூர் கண்ணனை போலவே அழகான கலவைச்சாத்தை சார்த்தி கொண்டு வெண்ணையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலவ கண்ணனை, நவநீத கண்ணனை நாம் தரிசித்துக் கொண்டே இதோ இந்த ஆலயத்தில் இருந்து நம்முடைய நாராயணீயத்தின் அஷ்டாங்க யோகத்தினுடைய 4வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்திற்கு நாம் திரும்புகின்றோம். சாந்திரமோதர ஸ்வரூபமல்திரம் பிரம்மரூபமயி தேவபாசதே. அந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி 2 வரிகள், அதாவது தியான யோகத்தினுடைய பெருமையை சொல்ல வந்த பட்டத்திரி, அடுத்ததாக உன்னையே நாங்கள் தியானிக்க வேண்டும் என்றால் எங்களை நீ அழைத்து செல்லக்கூடிய நிலை இருக்கின்றதே, அதற்கு சமாதி நிலை என்று பெயர். மீண்டும் மீண்டும் பட்டத்திரி ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் இந்த தியானம், சமாதி நிலை இவற்றை கூறும்போது அவர் திருப்பி திருப்பி நமக்கு நாம் அலுத்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றாராம். அதாவது தியானமோ சமாதி நிலையோ நமக்கு நம்முடைய மனதிலே பகவானுடைய உருவமானது கைகூட வேண்டுமானால், மன நிம்மதியானது இந்த தியானத்தில் ஏற்பட வேண்டுமானால், மனத்திலே இருக்கக்கூடிய மற்றவைகளை நாம் போக்கிவிட வேண்டும், ஆசையை அழிக்க வேண்டும், முக்கியமாக கோபத்தை நாம் விட வேண்டும் என்பதை இவர் வலியுறுத்தி சொல்லுகின்றாராம். கோபமானது ஒரு மனிதனுக்கு, கோபம் என்பது ஒரு மரமாக இருக்குமே ஆனால் அந்த மரம் வேறில்லாமல் வராது. முதலில் நாம் செய்ய வேண்டியது அந்த வேரை தேடி கண்டுபிடித்து அதை எடுத்து விட்டோமே ஆனால் அந்த மரம் அழிந்துவிடும். அப்போது நம்முடைய மனதிலே ஆழமாக அமைந்திருக்கக்கூடிய கோபமாகிய மரத்தினுடைய வேரை நாம் அறுக்க வேண்டும். அப்போது தியான யோகம் நமக்கு கைகூடும் என்று சொல்லுகின்றாராம். இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களையே நான்மணிக்கடிகையை நாம் நோக்கினோமே ஆனால், கல்தில் பிணிப்பர் கலிற்றை கதம் தவிர மந்திரத்தால் பிணிப்பர் மானாகம் கொந்தீரும் வில் பிணிப்பர் கயத்தை சான்றோரை நயத்தில் பிணித்து விடல். அதாவது ஒரு யானையை எப்படியாவது நம்ம கட்டணும்னா யானையை எப்படி கட்டுவா? கட்டு தெரியாத யானையை கட்டணுமா? பாம்பு அடக்கணும்னு சொன்னா அதுக்கு கயிறு எடுத்துட்டு வந்து பிரயோஜனமே கிடையாது. பாம்பு அடக்கணும்னா மந்திரத்தால் பிணி பர்மானாகம், ஏதாவது ஒரு மந்திர கட்ட போட்டு அதால அப்படியே மகுடிய ஊதியோ மந்திரத்தாலேயோ பாம்ப கட்டணும். அதே மாதிரி ராஜாக்கள் ஒரு குற்றவாளியை எதால கட்ட முடியும்? கயத்தாலையும் கட்ட முடியாது, மந்திரத்தாலையும் கட்ட முடியாது. கொந்தி இரும்பில் பிணிப்பர், ஒரு இரும்பு செங்கிலியாலத்தான் போட்டு அவனை கட்டுவாளாம். ஆனா சான்றோர்கள் இருக்காளே, அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டிக்க கூடியவர்கள் இருக்காளே, தியான யோகத்தை பத்தி முழுக்கும் தெரிஞ்சவர்கள் இருக்காளே, அவள்லாம் நம்மளை கட்டிடுவாளாம். அந்த மகான்களுடைய பார்வையை பார்த்த உடனே நம்ம கட்டுப்பட்டுடுவோம். அவ எதால கட்டுறா? நான்மணிக்கடிகை சொல்லித்து கயத்தால கட்டுறாளா, இல்லைன்னா மந்திரத்தால கட்டுறாளா, சங்கிலியால கட்டுறாளா? ஒண்ணுமே இல்லையே. கோபத்தை விட்டுட்டு இன் சொல்லால அமைதி தவழக்கூடிய தியான யோகத்தினுடைய ஒரு திருமுகத்தால சான்றோர் நயத்தில் நம்மை பிணித்து விடுவர். நம்மளை கட்டுறான்னா அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை வரத்துக்கு காரணம் என்ன? அந்த கோபத்தை அவர்கள் அறவோடு ஒழிப்பதுதானா. அப்ப இவர் திருப்பி திருப்பி தியான யோகத்துல நாராயண பட்டத்திரியானவர் நமக்கு வலியுறுத்துவதுன்றது, இந்த சமாதி நிலையை நாம் அடையும் போது மனசுல எந்த விதமான ஒரு சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும், அதாவது ஒரு கதையே சொல்றது உண்டு. காட்டுல இந்த தியான யோகத்தையும் சமாதி நிலையும் அனுஷ்டிக்க கூடிய ஒரு மகான் ஒருத்தர் இருந்தார், ஒரு யோகி. அவரிடத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்தாராம். கோடீஸ்வரர் வந்து காலில் விழுந்து, எனக்கு மனசுல அமைதியே இல்லை, தியான யோகத்தை அனுஷ்டிக்கணும், வீட்டுல ஒரு சின்ன பூஜை பண்ணணும்னா கூட அப்படி கண்ணை மூடிக்கிறேன், உட்கார்ந்துக்கிறேன், ஏதோ சிந்தனைகள்லாம் எனக்கு வந்துடுறது, தியான யோகத்தை நான் எப்படி பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க தான் எனக்கு கத்துக் கொடுக்கணும்னாராம். உடனே அந்த பெரியவர் சொன்னார், கத்துக் கொடுக்கிறேன், நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க. அந்த ஒரு வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் சூடா ஒரு டம்ளர் பாலை சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம், பாலை காய்ச்சி எடுத்துன்னு வரேன், உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் உள்ள போனாராம். அவர் உள்ள போயிட்டு 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, வரல. உடனே வந்த பணக்காரருக்கு அமைதியா உட்கார முடியல. ஒரு பாலை காய்ச்சறதுக்கு இவருக்கு இவ்வளவு பால் இல்லாமையே கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கலாமே, இவரை யார் பால் கேட்டா? கோபம் வந்துருது இவருக்கு. ஒரு இடத்துல உட்கார முடியல, எழுந்தார். அந்த ஆசிரமத்தை சுத்தி அப்படியும் இப்படியும் குறுக்கம் நெடுக்கமா
நடக்க ஆரம்பிச்சார், கடிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சார். 2 மணி நேரம் கழிச்சு 2 டம்ளர் பாலோட அந்த பெரியவர் வந்தாராம். வந்து இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னார். சாப்பிடுன்னு சொன்னா பரவாயில்ல, வெறும் டம்ளரை கையில கொடுத்து தான் ஒரு சொம்பல பாலை வச்சுட்டு பிடிச்சுக்கோன்னு அவருடைய டம்ளர்ல பாத்திரத்துல இந்த ஒரு பாலை கொடுத்துட்டே இருக்கார். அந்த பால் விடும்போது ஒரு அளவுக்கு மேல அந்த டம்ளர் பூர்த்தியாகி வழிய ஆரம்பிச்சிருத்து. இவர் பாட்டுக்கு இந்த பெரியவர் கொட்டிண்டே இருக்கார். அந்த பணக்காரருடைய டம்ளர்ல பால் வழியறத பார்த்துண்டே ஒரு அளவுக்கு மேல இவருக்கு கோபம் வந்துருத்தான். சுவாமி, என்ன இது உங்களுக்கு கண்ணு தெரியலையா? பால் வழிஞ்சுட்டே போயிட்டு இருக்க, இன்னும் கொத்திண்டே இருக்காளே, நிறுத்துங்கோன்னு கோபத்தோட கத்தினாராம். அப்ப உடனே தன்னுடைய பாத்திரத்தை வச்சுட்டு, அப்பா உனக்கு தியான யோகம் வரும்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்க முடியாது. ஒரு காரணம், உன்னிடத்துல நான் பார்த்தேன், 2 மணி நேரம் நான் பாலை கொண்டு வரத்துக்குள்ள பின்னாடி இருந்துட்டு உன்னை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நிமிஷத்துக்கு மேல உனக்கு ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியல. இப்படி நடந்த அப்படி நடந்த, அங்கேயே தியான யோகம் வராது. இரண்டாவது, நான் இந்த பாலை எடுத்துன்னு வந்து உன்னிடத்துல குத்தும் போது எனக்கு தெரியாதா இந்த டம்ளர்ல குத்தினா இது வழிஞ்சு ஓடின்னு இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இவர் பண்ணுவார்னு உனக்கு மனசுல அமைதி இல்லை. மூணாவது, தியான யோகத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொன்ன என்னையே கோபிச்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு கண்ணு தெரியலையா, இப்படி குத்திட்டே இருக்கலே பால் வீணாருதுன்னு. அதுல இருந்தே நீ தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய மனசுதான்ப்பா இந்த பால் டம்ளர். அது முழுக்க நிரம்பி இருக்கிற வரைக்கும் நான் எத்தனை தியான யோகத்தை பத்தி உனக்கு விட்டாலும் அது வெளியில வழிஞ்சுதான் போயிட்டு இருக்குமே தவிர உன் மனசுல ஏறாது. அதனால நீ இருக்கக்கூடிய ஆசை, கோபம், அடங்காத தன்மை, பல்வேறு சிந்தனைகள்னு உன் மனமாகிய பாத்திரத்துல வேற வேற பால் முழுக்க நிரம்பி இருக்கு. அதை எல்லாத்தையும் நீ காலி பண்ணிட்டு வா, உனக்கு தியான யோகத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன்னு சொன்னாராம். அந்த சரித்திரத்தை நம்ம மனசுல வச்சுட்டோம்னா பட்டத்திரி சொல்ல வந்தது பரம சுலபமாக இந்த தியான யோகத்துல புரிஞ்சிடும். எல்லா விதமான சிந்தனைகளையும் ஒழிக்கணும். எல்லாத்துக்கும் மேல பரபிரம்மத்தை நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்ன சாந்திரமோதரசரூப மந்திரம் பிரம்மரூபமயி தேவபாசதே. அந்த கோபத்தை நாங்க விட்டுட்டோம்னா குருவாயிரப்பா, எல்லாமே எங்களுக்கு சமாதி நிலைக்கே எங்களை அழிச்சுட்டு போயிடும். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. எத்தான் நம்ம பலவிதமான அர்த்தங்களை சொல்லிட்டு வந்தாலும் தமிழ்ல நம்முடைய திருக்குறள்ல 1.5 வரியில வள்ளுவர் அவ்வளவுத்தையும் கொண்டு வந்து அடக்கிடுவாராம். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒரு மனுஷன் எந்த அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கணும்னாலும் எந்த வழியே போகணும்னாலும் அவனுடைய சிந்தனை நல்லபடியா இருக்கணும்னா அவன் கோபத்தை விடணும். அப்ப கோபத்தை விட்டாதான் ஒரு மனுஷன் தன்னையே காத்து கொள்ள முடியும். அப்படி தன்னை காத்துக்கணும்னா அந்த கோபத்தை விட வேண்டியது முக்கியம்னு நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல வலியுறுத்தக்கூடிய அழகான இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய கருத்துக்களை மேல தொடர்கிறார். இந்த 4வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை சமாதி நிலைக்கு நாம் செல்லக்கூடிய வழி என்னன்னு சொல்லி முடிக்கிறார். பரபிரம்ம ரூபத்தை தியானம் பண்ணணும், கோபத்தை விடணும்னு. அடுத்த 7வது ஸ்லோகத்தை அவர் ஆரம்பிக்க இருக்கார். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இதோட அர்த்தம் நமக்கு புரியும். உன்றனல் உறுப்பனைத்தும் உள்ளவாறுணருவோர்க்கு நன்றன அவற்றில் உள்ள நாட்டத்தை கொண்ட பேர்க்கு நின்றிடோ நிறைவு பெற்ற நின்னொரு மனத்தில் கண்ணே நின்றிடோ நிறைவு பெற்ற நின்னொரு மனத்தில் கண்ணே குன்றன நிமிர்ந்த தோளாய் குருவாயூர் கோயிலாயே என்ற திவ்யமான இந்த தமிழ் பாசுரத்தோடு இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய ஆரத்தியோடு இவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு மற்றொரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் நாராயணியத்தை தொடர்ந்து கேட்கலாம்.